மாத்ரே நமஹ. பலா காமலாபிஹ நகருச்சிமயீபிஃ பரிவ்ருதே வினம்ர ஸ்வர்ணாரே விகசகசகாலாம்புதகுலே ஸ்ஃபுரந்தஃ காமாக்ஷி ஸ்ஃபுடதலிதபந்தோக சுக்ருதக தட்டில்லேகாயதே தவ சரண பாதோஜ கிரணாஹ தவ சரண பாதோஜ கிரணாஹ தட்டில்லேகாயந்தே தவ சரண பாதோஜ கிரணாஹ. அப்படின்னா என்ன அப்படின்னா அவளுடைய பாதங்கள். பாதங்களை தான் எப்பயுமே நம்ம பாதாரவிந்தம் தானே படிச்சுட்டு இருக்கோம். பாதங்கள் அப்படியே பாதத்தினுடைய கிரணாக ஒளிக்கதிர்கள், அப்படியே அப்படியே பிரைட்னஸ். அந்த தவச்சரண உன்னுடைய பாதங்களில் இருக்க அப்படியே வீசக்கூடிய ஒளிக்கதிர்கள் மாதிரி வீசுறது. அந்த வீசுற ஒளிக்கதிர்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இதுல டிஸ்கிரைப் பண்ண போறார். அந்த நகத்திலிருந்து எங்க இருந்து வருது அந்த ஒளிக்கதிர் அப்படின்னா பலா காமாலாபிகி நகருஜிமயி பரிவிருத்தே. இந்த ஒளிக்கதிர்கள் பாதத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எதுல இருந்து வருது? பாதத்துல எந்த பார்ட்டு அப்படின்னா நகத்திலிருந்து. நகருஜிமயி நகத்திலிருந்து, அவளுடைய பாதத்தில் உள்ள நகங்களிலிருந்து ஒளி வீசக்கூடிய ஒளிக்கதிர்கள். சரி, ஏற்கனவே அவளுடைய பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா தாமரையை ஒத்த பாதம். உன்னுடைய பாதம் அப்படிதான் சொல்றார். தவச்சரண உன்னுடைய பாதகமாகப்பட்டது பாதோஜ கிரணாக அந்த தாமரையை ஒத்த பாதம் ஒளி வீசின்றிருக்கு. எது ஒளி வீசின்றிருக்குன்னு பார்த்தா நகங்கள்லாம் அதுல இருந்து ஒளி வீசின்றிருக்கு. அது என்ன மாதிரியா இருக்கு? தாமரையை ஒத்த பாதம்னா வெறும் தாமரை தானா? சும்மா கலர் கலரா சொல்லி சொல்லி பாக்குறாரு. அவரும் அருணன்கிறாரு, தாமரைங்கிறாரு. சரி, அதோட செம்பூச்சு கலந்த கலர். செம்பூச்சு அப்படின்னா என்ன? நம்ம நலங்கிட்டுண்டோம்னாக்க உண்டாகக்கூடிய அந்த கலர். அதோடு இந்த நகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள், அந்த மேல் பாதத்தில் இருக்கக்கூடிய தாமரை போன்ற அந்த கலர் எல்லாம் கலந்த ஒரு கலவைங்கிறாரு. அவருக்கு திருப்தியே ஏற்படல பாவம் மூக்கருக்கு. இவர் உடனே இந்த ஸ்லோகத்துல இவர் என்னத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ரெட்ட இன்னும் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நன்னா பூத்த செம்பருத்தி பூ எப்படி இருக்கும் செக்கச்சவேல், அப்படி அந்த நன்னா பூத்த அந்த செக்கச்சவேல் இருக்கிற செம்பருத்தி பூவையும் தாமரை பூவையும் கலந்தா என்ன கலர் வரும்? கலர் காம்பினேஷன் ரெண்டையும் கலந்தால் என்ன கலர் வரும்? அப்ப செம்பருத்தி பூவோடு அப்ப கூட அந்த தாமரையும் செம்பருத்தி பூவையும் கலந்தா ரெண்டும் அதுல போய் போட்டி போடுமா அம்பாளோட பாதத்துல. அதனால அந்த போட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம ஃப்ரெண்டு, நட்பு, ரெண்டு பேரும் நட்பு கொள்ளுதல், ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்குள்ள. யாருக்கு? செம்பருத்தி பூக்கும் தாமரை பூக்கும் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். அவ ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது உண்டாகக்கூடிய கலர். அப்பேற்பட்ட கலர் கொண்ட உன்னுடைய பாதம், அந்த நிறம் கொண்ட உன்னுடைய பாதத்தில் ஒளி வீசக்கூடிய அந்த நகங்கள், நகத்திலிருந்து ஒளி வீசக்கூடிய கலர். சரி, ஒளி வீசி ஒளி கதிர்கள். அதை எதோட இப்ப கம்பேர் பண்ணி எங்க? சரி, ரைட்டு. இப்போ ஒரு அளவுக்கு அது என்ன கலரா இருக்கும், அதனுடைய நகங்கள், அப்படி ஒரு கற்பனைக்கு நம்ம அவாவாளுடைய கலருக்கு கொண்டு வந்து போவோம். அந்த கலரு எப்படி வருது? என்னத்துக்காக அதை கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தா, வினம்ர ஸ்வர்ணாரி. நாரினா பெண்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்வர்ணாரினா சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ கன்னிகைகள், பெண்கள். சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அப்ப தேவ கன்னிகைகள். அப்ப வினம்ர, அப்ப அம்பாளை நமஸ்காரம் பண்ற. நம்ம எல்லாம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரோம். தினமும் கார்த்தால எழுந்து அவாவாளினுடைய வேலைகளை அப்பா அம்பாளால அப்பாயின் பண்ணப்பட்டவா எல்லாருமே அம்பாள்கிட்ட அம்மா கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு தொழில் தொடங்குற மாதிரி அவாவா நமஸ்காரம் பண்ணுவா. அத மாதிரி தேவலோகத்தில் உள்ள பெண்களும் ஸ்வர்ணாரி பெண்கள் எல்லோரும் அம்பாளை நமஸ்கரிக்கிறார்கள். அம்பாளை நமஸ்கரிக்கும் பொழுது அவளுடைய பாதத்துல விழும் பொழுது ஏற்கனவே நகத்திலிருந்து ஒளி கட்ட வந்துருக்கு. இப்ப அவளுடைய பாதம் எப்படி இருக்கு? அவளுடைய அந்த அவளுடைய பாதத்துல வணங்கும் பொழுது அவளினுடைய கூந்தலை பத்தி இப்ப சொல்றாரு. விக்கச்சக்கச்ச காலாம்புத குலை எப்படி இருக்கு அப்படின்னா கருப்பா கரு மேகங்கள் மாதிரி இருக்கு. அந்த முடிக்கற்றைகள் அப்படி கற்ற கற்றையா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா கருமேகங்கள் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கு? கருமேகங்கள் மாதிரி விழருது. எப்ப எவ்வளவு கூந்தல் இருக்கும் அவளுக்கெல்லாம், எக்கச்சக்கமா முடி கத்த கத்தையா வேற இருக்கு.
அவ இப்ப நமஸ்கரிக்கிறா அப்படின்னும் பொழுது பாதத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அங்க நமஸ்கரிக்கிறா. ஸ்புரந்த காமாட்சியே ஸ்புடதலித பந்தூக சுக்ருதக, நல்ல ஹிருதயம் உள்ள அவர்கள் உன்னை நமஸ்கரிக்கும் பொழுது அந்த பாதத்தின் மீது அந்த கருங்கூந்தல் மேகத்தை ஒத்த அந்த கருமேகத்தை ஒத்த கருங்கூந்தல் விடும்பொழுது நகத்திலிருந்து வீசக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் அதுக்குள்ள பூர்றதாம். அந்த கருமேகத்துக்குள்ள பூர்ற மாதிரி கருங்கூந்தலுக்குள்ள அது பூந்து வெளியில அடிக்கிறது. அதோட ஒளி கீற்று அது எப்படி இருக்குன்னா கருமேகத்துல மின்னல் அடிக்கிற மாதிரி பளீர்ல மின்னல் எப்படி அடிக்கிறதோ இப்படிதான் இப்படி ஒரு வார்த்தைகளை போடுறார், கற்பனை பண்றாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி அவளுடைய தாமரை போன்ற பாதங்கள், வெறும் தாமரைன்னு சொல்லா மாதிரி செம்பருத்தி பூவும் தாமரை பூவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ஆகி கலந்தா என்ன கலர்ல வருமோ அப்படி ஒளி வீசக்கூடிய அந்த தாமரை போன்ற அந்த பாதங்கள். அப்ப அவளுடைய அதோடு சேர்ந்து நகக்கிரணங்கள், அதனுடைய ஒளி தேவமாதர்கள் அந்த நகக்கிரணங்கள் என்னுடைய ஒளி எப்படி இருக்கு. முதல்ல வெறும் நகங்களை மட்டும் பார்க்கும் பொழுது முன்னாடி அதை என்ன சொன்னார், முத்துக்களுக்கு ஒப்பிட்டார், முல்லைப்பூவுக்கு ஒப்பிட்டார். வருஷலா நிறுத்தி அப்படியே மொட்டா இருந்த முல்லைப்பூ மாதிரி இருக்கு, அப்படியே பல்லு எல்லாம் வெள்ளவெளியேறு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இத்தனைக்கு ஒப்பிட்டவர். இந்த ஸ்லோகத்துல அந்த நகத்தினுடைய கிரணங்களை எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால் வெண்கொக்கிற்கு ஒப்பிடுகிறார். இப்ப இந்த தாமரை பூவாகப்பட்டது குளத்துலதான் இருக்கும், தாமரை குளம். அந்த குளத்தில் இருக்கும் வெள்ள கொக்கு, அந்த கொக்கு எப்படி வெள்ளவெளியேறுன்னு அதுல இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொக்கினுடைய கலர் அப்படி வரிசல கொக்குகளை நிறுத்தி வச்சா மாதிரி இருக்கு அந்த நகங்கள். அந்த நகத்திற்குள்ளே இருந்து அப்படியே ஒளி வீசிட்டு மின்னல் கீற்று மாதிரி வருது. இந்த தேவ கன்னிகைகளினுடைய விரிந்த கருங்கூந்தல் அவ நமஸ்காரம் பண்ணும் பொழுது அது மேகங்களோடு ஒப்பிடப்படுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள், நகத்திலிருந்து வரக்கூடிய கொக்குகளுக்கு ஒப்பான, கொக்கின் கலருக்கு ஒப்பான அந்த நகம், அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கீற்று மின்னல் மாதிரி அந்த கருங்கூந்தல்ல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கர் ரொம்ப அழகா அந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தத்தை சொல்லியிருக்கார். சராக சத்வேஷக பரஸ்ருமர சரோஜே பிரதிதினம் நிசர்காதாக்ராமன் விபுதஜனமூர்தானம் அதிகம் கதங்காரம் மாதः கதய பத பத்மஸ்தவ சதா நதானாம் காமாட்சி பிரகடயதி கைவல்ய சரணிம். சராக சத்வேஷ, ராக துவேஷ. ராகம் துவேஷம் அப்படின்னா என்னன்னு தெரியும், இரண்டு மாறுபட்ட நிலைகள். ராகத்வேஷம் அப்படின்னா விருப்பு வெறுப்பு பொறாமை, இதெல்லாம் ராகம் துவேஷம்னு தனியா எடுத்துட்டா. சராக சத்வேஷ, இந்த ராகமாகட்டும் இந்த துவேஷமாகட்டும், விருப்பு வெறுப்பு பொறாமை, இந்த மாதிரி ஒரு நிலையை எல்லாம் பிரஸ்ருமர சரோஜே பிரதிதினம். யாருக்கு இருக்காது, யாருக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, நித்தியம் உன்னிடம் எப்பொழுதும் உன்னையே உன்னுடைய பாதத்தையே சரணடைந்த யோகிகளுக்கு, ரிஷிகளுக்கு, ஞானிகளுக்கு இவை இருப்பதில்லை. இதையெல்லாம் தாண்டினவாவா. அவளுக்கு என்னத்துக்கு பொறாம, போட்டி, விருப்பு, ஆசை, அட்டாச்மெண்ட் இருந்தாதானே எல்லாமே. அட்டாச்மெண்ட் இருந்தாதான் உனக்கு அடுத்தது வெறுப்பு வரும், அப்புறம் கோபம் வரும், அதுக்கப்புறம் அதுவே முன்கோபமா மாறும், பெருங்கோபமா மாறும், பேராசையா மாறும். இப்படி எல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கும். அட்டாச்மெண்ட்டை விட்டால் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் யோகிகள், ஞானிகள், இவாள்லாம் எல்லாத்தையும் விட்டவா. பிரதிதினம் நிசர்காதாக்கிராமன், ஒவ்வொரு நாளும் அதை பத்தி அவ கவலைப்படுறது இல்ல. ஆனால் அவளுக்கும் பொறாமைங்கிறது வந்தது. அவளுக்கும் விபுத ஜன மூர்தானம் அதிகம், கொஞ்சம் கூட வராத இருந்த அவளுக்கு கதங்காரம் மாதக, அம்மா தாயே காமாட்சி, அவளுக்கும் பொறாம வந்தது. எதை பார்த்து பொறாம வந்தது அப்படின்னா, உன்னுடைய பாதங்கள்லாம் சிவந்த நிறத்தோட இருக்கும் இல்லையோ, உன்னுடைய பாதம் சிவந்த நிறத்தோட இருக்கு. அந்த இருக்கிற அந்த நிறம் எதை ஒத்திருக்கு, தாமரப்பூமாரி பாதம். தாமரப்பூமாரி பாதம் மென்மையா இருக்கு, மிருதுவா இருக்கு, தாமரப்பூ கலர்ல செவந்திருக்கு. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பாதத்தில் பார்க்கும் பொழுது அந்த கலர் எதுக்கு ஒப்பிடுறா, தாமரைக்கு ஒப்பிடுறா. சோ அந்த தாமரை பூ மேல அவளுக்கு பொறாம வந்ததா. அப்பேற்பட்ட எல்லாத்தையும் கடந்த அந்த யோகிகளுக்கு
தாமரை பூ மேல பொறாம வந்தது. அப்போ அம்பாளினுடைய பாதத்தை எப்பயுமே நிலையா பிடிச்சிட்டு ஸ்டடியா பிடிச்சிட்டு இருக்கு. இது விடாத அவளுடைய பாதத்தை எப்பொழுதும் செங்குழம்பாகவே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாமே தாமரைக்கு ஒப்பாதான் எல்லா கவிகளுமே சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த தாமரை மீது அவர்களுக்கு பொறாமை வந்தது. இதுவரைக்கும் எதன் மீதும் இல்லாத அவர்களுக்கு தாமரையின் மீது பொறாமை வந்தது. கதங்காரம் மாதக்கதைய பத பத்மஹ தவ சதாம். எப்பொழுதும் வராதவளுக்கு இது மேல உன் தாமரையின் மீது பொறாமை வந்தது. அதானாம் காமாட்சி பிரகடயதி கைவல்ய சரணிம். அப்படிப்பட்ட ராகத்தை கொண்ட பாதங்கள் அப்படின்னா அடுத்தவாளுக்கு அந்த பாதத்தின் மீது விருப்பு ஏற்படுறது. அந்த யோகிகளுக்கும் உன்னுடைய பாதத்தின் மேல ஆசை வருது, உன்னுடைய பாதத்தின் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வருது. அப்பேற்பட்ட அட்டாச்மெண்டை கொடுக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தை தேவி, ஞானிகளாகட்டும், தேவிகளாகட்டும், தேவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அதைய பதபத்ம தவ சதாம் எங்க எடுத்து வச்சுக்கிறா? பிரகடயதி, தன்னுடைய தலையில வச்சுக்கணும். அவளுடைய தலையில உன்னுடைய கால் பட்டதுன்னா போறோம். அவ நமஸ்கரிக்கிறா. நமஸ்கரிக்கிறதுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து நமஸ்கரிக்க வரா. தேவர்களாகட்டும், ஞானிகளாகட்டும், ரிஷிகளாகட்டும், யோகிகளாகட்டும், எல்லோரும் வந்து உன்னை நமஸ்கரிக்கிறார். அப்ப உன்னுடைய பாதகமாகப்பட்டது அவர்களினுடைய சிரசில் பட்டதேயானால், அப்ப சிரசில் படும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கும்? பிரகடயதி கைவல்ய சரணியும், கைவல்ய பதம் அவளுக்கு கிடைக்கும். கைவல்யம் அப்படின்னா மோட்சத்தையே அளிக்கிறா அம்பாள். காமாட்சி மோட்சத்தையே அளிக்கிறாள். இது என்ன ஆச்சரியமான விஷயம்! இப்ப இதெல்லாம் ஆச்சரியமா உனக்கு? உன்னை வந்து சரணடைகிறா அவான்னும் போது நீ இதை கொடுக்க மாட்டியா அவளுக்கு? உனக்கு வேண்டியது என்ன? உங்ககிட்ட வரணும். அவள் எல்லாம் கரெக்டா அவ எல்லாத்தையும் அஞ்ஞானம் எல்லாம் விட்டுட்டு, அறியாமையெல்லாம் விட்டுட்டு, நீதான் எல்லாவற்றிற்கும் சொல்லிட்டு அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் திறந்து உன்னுடைய பாதத்தை பிடிச்சுக்கும் போது நீ கைவல்யத்தை கொடுக்காம வேற என்ன செய்ய போற? இது விந்தைன்னு போய் சொல்லணுமா நானு அப்படின்னு சொல்லி மூக்கு கவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஜபா லக்ஷ்மி சோணக ஜனித பரமஞானநலினி விகாச வியாசங்கக விபலித ஜகஜாட்ய கரிமா மனப்பூர்வாத்ரிம்னே இலகயது காமாட்சி தரசா தமஸ்கண்ட துரோகி தவ சரண பாதோ ஜரமண. இப்போ இந்த தாமரையை எது பண்றது? தாமரை பூக்கணும்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். இப்ப தாமரை பூக்கணும்னா சூரியன் வரணும். அப்போ இந்த தாமரையை பூக்க வைக்கணும்ன்றதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள். அப்ப பேரறிவுங்கிற தாமரை. இப்ப என்ன மாதிரி தாமரை இந்த இடத்துல? அப்படியே சகப்பா இருக்கு அப்படின்லாம் எதுவும் அந்த தாமரை அப்படின்லாம் ஒண்ணும் பேசலைங்க. இப்ப அந்த தாமரை என்ன தாமரை? பேரறிவு. இப்போ மிகுந்த அறிவு, அறியாமையை எல்லாம் எல்லாவற்றையும் விலக்கின ஞானத்தை கொண்ட அந்த ஞானம் என்கிற தாமரை. அந்த தாமரை மலரச் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். அப்ப என்ன பண்ணணும்? அவளுக்கு இருக்கிற தமோகுணமான அஞ்ஞானத்தை அழிக்கணும். தமோகுணமான அஞ்ஞானம்னா சோம்பேறித்தனம், தூக்கம், எல்லாவற்றையும் ஒரு எல்லா வேலையும் செய்வோம். ஆனா மனசுல அந்த உற்சாகம் இருக்கா அப்படின்னா இருக்காது. இல்லாம அப்படியே செஞ்சு முடிக்கணும். இது வந்து டியூட்டி அப்படிங்கிற விதத்துல செய்யறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனா செய்யறதுல ஒன்னும் குறைச்சல் இருக்காது. ஆனா அதுவும் இல்லாம ஈடுபாடுடன் இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலையை செய்யணும். அப்போ அந்த மாதிரி ஈடுபாட்டோட செய்யறதுக்கு தான் பேரு தமோ குணத்தை எல்லாம் அழித்து, அதாவது இந்த சோம்பலை எல்லாம் அழித்து விட்டு, அப்போ அதை அழிக்கிறவ யாரு? இவதான். எப்ப இதெல்லாம் செய்வா? எப்ப செய்வா இதெல்லாம்? எப்ப செய்வா அப்படின்னா அவளை பாதத்தை புடிச்சுக்கும் போதுதான் அவ செய்ய போறா. அப்ப இந்த சோம்பலை எல்லாம் அழித்து நமக்கு என்னத்தை கொடுப்பா? இந்த சைதன்யத்தில் நாம சுறுசுறுப்போட உலாவுவதற்கு வழிவகுத்து கொடுப்பாள். அப்போ யாரவ? இந்த ஜனனி பரமஞான நளினி. பேர்பட்டவள் ஜனித ஜனனி, ஜனித பரமஞான ஞானி. இப்ப ஜனனியானவள், தாயானவள் பரமஞானி, பரமஞானியானவள் நளினி, நளினமானவள். விகாச வியாசங்கக, விகாசமா எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த சைதன்யத்தை அளிப்பவளாக அவள் இருக்கிறாள். ஜகஜாட்டிய கரிமா, இந்த
ஜெகஜாலம் அப்படின்ற அர்த்தத்தை இங்க எடுத்துக்க முடியாது. ஜெகஜனனியாக இருக்கக்கூடியவள். அணிமாகரிமாங்கிற ஒரு 8 சக்திகளும் சித்திகளும் கொண்டவள். எப்படி வந்தாலும் மாறக்கூடிய சக்தியையும் உனக்கு அளிக்கக்கூடியவள். அதனால்தான் அதுக்கு விரிந்த சைதன்யத்தில் உள்ள எல்லா நிலைகளையும் சோம்பலை விளக்கினாலே இதெல்லாம் வந்துரும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. கொடுக்கக்கூடியவள், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அவள். மனப்பூர்வாதிரிமே திலகையது காமாட்சி தரசா தமஸ்காண்ட துரோகி. உங்ககிட்ட துரோகமா இருக்கிறது என்ன? உங்ககிட்ட இருக்கிறது தமோ குணம். அந்த தமோ குணத்தை, அப்ப அஞ்ஞானம், தமோ குணம்னா இருட்டா இருக்கிறது. இருட்டா இருக்கிற அந்த இருட்டா இருக்கும்போது எது இருட்டு? உன்னுடைய ஹிருதயத்தில் இருட்டா இருக்கிறதுங்கிறது எது? அஞ்ஞானம். அப்ப அஞ்ஞானத்தை விளக்கிட்டா ஹிருதயத்துல என்ன வந்துரும்? ஒளி வந்துரும். ஒளி வரும்பொழுது ஞானம் உனக்கு கிடைக்கிறது. அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். இப்ப அவளுடைய திருவடி தாமரையை பித்தளைய கொடுக்கிறாளே, அந்த திருவடி தாமரைய இந்த இடத்துல இவர் என்னவா உருவகப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் உருவகப்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமாட்சி தரசா தமஸ்காண்ட துரோகி. அம்மா காமாட்சி தரசா, அம்மா காமாட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஹிருதய தாமரை, உன்னுடைய திருவடி தாமரைங்கிறது எனக்கு காதலன் அப்படிங்கிறது. உன்னுடைய திருவடி தாமரைங்கிற அந்த காதலனை பற்றோடு நான் பிடித்துக் கொள்கிறேன். அப்படி நான் பிடிச்சுக்கிறப்போ அந்த திருவடி தாமரையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பிடிச்சுக்கும் பொழுது மனப்பூர்வாத்திரிமே என்னுடைய மனசுக்குள்ள உதிக்கிறது இல்ல, அப்ப மலை மாதிரி ஒரு உற்சாகம் உரிக்கிறதே. தாமரை என்னும் உன்னுடைய திருமடி தாமரை ஆகிய அந்த காதலனை நான் பற்றி கொள்ளும் பொழுது என்னுடைய மனசுக்குள்ள எப்பேற்பட்ட உற்சாகம் பிறக்கிறது. மலை மாதிரி உற்சாகம். அது மலையதான் எனக்கு ஒப்பிட தெரியுது. அதற்கும் மேலானது. அப்பேற்பட்ட உற்சாகத்திற்கு அந்த பாதத்தினால் திலகமிடுவதை போல அது இருக்கட்டும். அந்த பாதத்தினால் அந்த மலை என்னும் மலை போன்ற அந்த உற்சாகத்திற்கு திலகமிடுவதை போல், அந்த காதலன் திலகமிடுவதை போல். காதலன்னா அவளுடைய திருவடியால் என் மனதில் உள்ள அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன அட்டாச்மெண்ட்? இது மட்டும் அட்டாச்மெண்ட் இருக்கலாமான்னா இருக்கணும். அங்கு மட்டும்தான் அட்டாச்மெண்ட் இருக்கணும். அவளுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வதில் மட்டும்தான் அட்டாச்மெண்ட் இருக்கணும். அதனால்தான் அங்க என்ன சொல்றார்? எல்லாம் ஒண்ணா நம்மளை விட்டு போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற சிற்றறிவை விட்டுட்டு, சிற்றறிவுன்னா இந்த உலகியல் இன்பம், பேரறிவுங்கிற தாமரை மலரை செய்யறதுல நமக்கு ஆர்வத்தை கொடுப்பவள். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிலும் உள்ள சைத்தன்யத்தை அளிப்பதில், சோம்பலை நீக்குவதில் நமக்கு உதவியாக இருப்பவள். மனசிற்குள்ள இருக்கிற அஞ்ஞானம்ங்கிற இருளை நோக்கி ஒளியை கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட எல்லாவற்றிற்கும் காரணமானது உன்னுடைய திருவடி. அப்படிங்கிற திருவடியை நான் பற்றி கொள்கிறேன். அந்த திருவடியானது எனக்கு காதலனாக இருக்கிறது. அந்த காதலன் என்னுடைய மனம் என்னும் கோட்டையில், அது கோட்டை இல்ல மலை, அது மலைந்தான் எனக்கு சொல்லித்தர தெரியுது. அதை விட உயர்ந்தது, அதில் திலகமிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதைக்கே உரியான, கவிஞனுக்கே உரியான, பேச்சே வராத இருந்த கவி சரளமா எடுத்து விட்டுட்டே இருக்காரு. அவருக்கு அந்த பாதத்தை எப்படிதான் இன்னும் வர்ணிக்க போறார். இப்பதான் 17 ஸ்லோகம் ஆயிருக்கு. அப்படிங்கறத நம்ம இன்னும் பார்த்து முடிக்க போறோம். அடுத்த ஸ்லோகம். நமஸ்குர்ம பிரேங்முன் மணிகடக நீலோத்பலமஹ பயோதௌரிங்கத்ஹி நககிரணபேணைதவலிதே ஸ்புடம் குர்வாணாய பிரபலச்சலஜௌர்வானலசிகா விதர்க்கம் காமாக்ஷ்யः சததம் அருணிம் நே சரணயோஹோ. திரும்பவும் அவளினுடைய காலின் நகங்கள். நக கிரண பேணைர் தவலித்தே, அவளினுடைய காலின் நகங்களில் இருக்கக்கூடிய வெள்ளவளையர்னு இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒளியானது எப்படி இருக்கு? எதோட இப்ப கம்பேர் பண்றார்? போன தடவை எல்லாம் கம்பேர் பண்ணியாச்சு. எல்லாத்தோடையும் அவளினுடைய கொக்குக்கு கம்பேர் பண்ணியாச்சு, முத்துக்கு கம்பேர் பண்ணியாச்சு, பல்லுக்கு கம்பேர் பண்ணியாச்சு, முல்லைப்பூவுக்கு கம்பேர் பண்ணியாச்சு. அது அவளுடைய தலைமுடியில பூந்து வரும் பொழுது மின்னலுக்கும் கம்பேர் பண்ணியாச்சு ஒளிய. இப்ப அடுத்ததான் எங்க போறார் அப்படின்னு பார்த்தா, பயோதவ் ரிங்கிதிகி. பயோதவ் அப்படின்னா பார்க்கட்டல், கடல் அப்படின்னு வச்சுக்கோ.
கடல் அப்ப வந்து இந்த அவளுடைய பாதத்துல சரி அப்புறமா கடலுக்கு போலாம். நம்ம மணிக்கட்டக்க நீலோத்பலம் என்னது நமஸ்குர்ம பிரேமன். இப்ப நமஸ்காரம் பண்றோம். நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய பாதங்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அவளுடைய கண்டைக்கால்ல போட்டு இருக்கு கொலுசு கண்ணுக்கு தெரியுது. அந்த கொலுசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து நீலோத்பல மணி, நீல மணிகள் கோர்த்த ரத்தினங்கள் மாதிரி இருக்கு. ரத்தினங்கள் அதை நம்ம பாக்குறோம். அது பாக்குறதுக்கு நீல மணிகள் கோர்த்த அந்த ரத்தினங்கள் எப்படி இருக்கான், கடல்ல நீல கலர் தானே கடலா இருக்கும், அந்த கடல் மாதிரி இருக்கும். அந்த ரத்தின கடக்கம், அந்த கார் சிலம்புல இருக்கிற அந்த நீல ரத்தினங்களின் பிரைட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நீல கடல். கடல் எப்படி ப்ளூ கலரா இருக்குல்ல, அந்த நீல கடல் மாதிரி இருக்கு. சரி, பயோதவ் ரிங்கத்பிகி நககிரண பேனை தவலித்தே. இப்ப அந்த பயோதர் அந்த கடல்ல அது இருக்கக்கூடிய அந்த கால்ல இருக்கக்கூடிய அது இப்ப கணுக்கால் வரைக்கும் தான் பார்த்திருக்கோம். அதுக்கு கீழே நம்ம என்ன இறங்கல, கணுக்கால் தான். கணுக்கால்ல இருந்து நகம் வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் போயிட்டு இருக்கு. கணுக்கால்ல இருக்கிற அந்த கார்ச்சிலப்பு அது நீல கலர், நீல ரத்தினத்திற்கு அதுல இருந்து ஒளி வீசக்கூடியது கடல். பார்க்க நீலக்கடல் மாதிரி இருக்கு. சரி, அந்த நீலக்கடல் மாதிரி இருக்கிறதுல நகக்கிரண அதுல வந்து அப்படி வரும்பொழுது நடுவுல இருக்கிற பாதத்தை விட்டுட்டார். அண்ணன் நகத்துக்கு வந்திருக்காரு. இப்ப டைரக்டா நகத்துல இருந்து ஒளி வீசுறது, அந்த ஒளி வீசுறது அப்படியே மின்றது, அந்த ஒளி வீசுறது மின்றது. அந்த ஒளி அந்த நகத்தினுடைய கிரணத்தை இப்ப எதோட கம்பேர் பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேணையர் தவலித்தே ஸ்புடகம் குர்பானாய. கடல்ல அலை வருது இல்லையா, கடல் வந்து அலை வருது, நாம போய் நிக்கிறோம், கடல்ல நின்ன உடனே அலை வருது, அலை வேகமா வந்து அடிச்சுட்டு திருப்பி போறது. அப்படி வந்துட்டு போகும்பொழுது எப்படி இருக்கு, அப்படி வந்து இது பண்ணும்போது ஒரு கடல் நொற அடிச்சுட்டு வரா மாதிரி அடிச்சுட்டு போறது. வெள்ள வெளியேறுதர வருது, நீல கலர் தான் இது கடல். அமைதியா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீலமும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம்னா இங்க நம்ம கால்ல வந்து அடிக்கிற அந்த அலையாகப்பட்டது வேகமா வந்து அடிச்சு இது பண்ணும்பொழுது அப்படியே நொற பொங்கிட்டு போற மாதிரி போகும், வெள்ள வெளியேறு. அப்படி இருக்கிற அந்த ஒளி காந்தி மாதிரி அந்த நீலக்கடலுக்கும் இந்த நகத்தினுடைய ஒளி வந்து கடல்ல வந்து அடிச்சுட்டு திரும்பி போகும் பொழுது அதனுடைய நொரை அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி பளிச்சுன்னு அந்த ஒரு மின்னுகிற மாதிரி அந்த கீற்று அந்த நகங்கள் மின்ற மாதிரி இருக்கு. இந்த நீலக்கடல் ரத்னம் இது எல்லாத்தையும் இது பண்ணிடுது. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல பாதம் இருக்கே, அந்த சிகப்பு தாமரையோட எல்லாம் இத்தனை நாளி ஒப்பிட்டாச்சு. தாமரையோட கலந்து கலந்து எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு விதவிதமா பார்த்தாச்சு. இப்ப இந்த இடத்துல அதை என்ன சொல்ல வர்றாரு, ஏன்னா கடலுக்குள்ள வந்திருக்கு. இப்ப பூரா காலையும் கடல்லையே ஒப்பிட்டு இருக்காரு, வேற எங்கேயும் போல செடி கொடி அது இது எதுக்குமே ஒப்பிடல. போயிருக்கிறது கண்டக்கால்ல இருக்கிறது கடல், நகத்துல இருக்கிறது நொர, நடுவுல இப்ப பாதம் இருக்கு. இந்த பாதத்தை அவர் எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னு பார்த்தா அந்த விதர்க்கம் காமாட்சியாக சததம் அருணிம்னே சரணையோகோ. சததம் அருணிம்னே, அருணம்னா சிகப்பு கலர் எல்லாருக்கும் தெரியும், அருணாம் கருணா தரங்கி தாட்சி. அந்த அருணம் அப்படிங்கிற அந்த சிகப்பு கலர் ஆகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அலமோதர சமுத்திரத்துக்கு நடுவுல வடவை தீ எரியறதான் ஒரு தீ, வடவை தீன்னு பேர் அதுக்கு. நடுவுல எரியும், சமுத்திர தண்ணீரை போய் எரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் போடலாம். அதுக்கு வடவை தீ அப்படின்னு பேரு. வடவை தீனா என்ன அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குமா, பெண் குதிரை வடிவுல இருக்கும். இதுல குதிரையில வேற ஆண் குதிரை பெண் குதிரைன்னு தேடி போ சொல்றீங்களா, இல்ல. ஆனா இதுல அதுக்குரிய மீனிங் என்ன கொடுக்கப்படுறது, வடவை தீ. வடவைனா பெண் குதிரை, வடவை தீனா பெண் குதிரை வடிவில் கடலில் தோன்றும் தீ. சரி, இந்த கடல்ல இந்த தோன்றதே இந்த தீ, இது எப்ப தோன்றும், கடல்ல தோன்றக்கூடிய ஒரு தீ, அக்னி குழம்பு ஜுவாலா, அந்த ஜுவாலை இது எப்ப தோன்றும், கடல் நடுவில் இது தோன்றும்ங்கிறார். இது ஊழி காலத்தில் தோன்றும் அப்படின்னு புராணங்கள்ல இருக்குன்னு சொல்றா. இது ஊழி காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஊழி காலத்தில் தோன்றும், உலகை எரிக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடைக்கிறது. இதுக்கு அர்த்தத்தை தேடும் பொழுது நமக்கு இதனுடைய வியாக்கியார்த்தம் பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி கிடைக்கிறது. அந்த வடவை தீயின் ஜுவாலையோ அப்படின்னு பயத்தையும் உண்டு பண்றது. அம்மா உன்னுடைய பாதமா பயத்தை உண்டு பண்றது இல்லையே, அது எப்பயும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தானேம்மா. ஆனா பாக்குறதுக்கு கடலோட ஒப்பிடும் போது பார்த்தா அந்த கண்டைக்கால் எப்படி இருக்கு, நீல கடல் மாதிரி இருக்கு. நுனிக்கால் எப்படி இருக்கு, அலை அடிச்சுட்டு வந்தா வரக்கூடிய நொர மாதிரி இருக்கு. நடுவுல இருக்கிற இந்த செம்பாதம்
அப்படியே அக்னி ஜுவாலை எழுந்து வரா மாதிரி, வடவை தீ மாதிரி காட்சி அளிக்கிறதே அது கொஞ்சம் பாக்குறதுக்கு பயமா இருக்கு. ஆனா உன்னுடைய கால் அப்படி இல்லம்மா, உன்னுடைய பாதம் அப்படி அல்ல, உன்னுடைய பாதமாகப்பட்டது எப்படியும் எல்லாருக்கும் உன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் குளிர்ச்சியையே தரக்கூடியது அம்மா அப்படின்னு சொல்ற. ஏற்பட்ட பாதத்தை வணங்கி இன்னைக்கு கிளாஸ நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.